தோழர்களுக்கு வணக்கம். எதுக்கு தோழர்கள் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு வந்த படம் வந்து தோழர் சேகுவரா. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் எனக்கு கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சொன்னவர் நம்ம சேகுவரா. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் அடக்கப்படுகிறார்களோ நசுக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கு நான் வந்து பயணிப்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீர்க்கமாக அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் அந்த படத்துடைய கதையை பண்ணியிருக்காங்க. இப்போலாம் யாரு சார் ஜாதி பார்க்குறா அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பரவலமாக இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இப்பவும் நிறைய ஜாதி பார்க்குறாங்க. அந்த ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறத நிறைய படங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் இந்த படமும் கொஞ்சம் அதிகப்படியாக இறங்கி பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சினிமாத்தனம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இது ஒரு கமர்ஷியலாக இருக்கா அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கா, என்டர்டைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதுக்கெல்லாம் ஒரு சோகமான பதில் என்னன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இதில் ஒரு நல்ல கருத்தாளமிக்க ஒரு விஷயம் இருக்கா, 4 பேர் கற்றுக்க வேண்டிய எஜுகேஷன் இதில் இருக்கா அப்படின்னா அது நிச்சயமாக இருக்குன்னு சொல்லணும். முக்கியமாக அந்த படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இடஒதுக்கீடை பற்றி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை ரொம்ப போல்டிங்காக பேசியிருந்தாங்க. ஒரு காட்சி வந்து சொல்லலாம். இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற பசங்க யார் எந்திங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து எந்திரிச்சு நிற்பார். உடனே இந்த டீச்சர் அவங்களுடைய உடல் மொழி ஒரு மாதிரி கேவலமாக வச்சுட்டு இது ஒன்றும் பெருமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், இதில் எந்த அசிங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து சத்யராஜ் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு நின்று ரைட் சைடு அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு, ரொம்ப போல்டாகவும் இருந்துச்சு. அவருக்கே உரிய பாணியில் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். படத்துடைய ஆக்கத்தில் நிறைய போதாமைகள் இருக்க தான் செஞ்சது. காரணம் அவங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கலாம். இந்த கதையை துணிந்து தயாரிப்பதற்கு தயாரிப்பார்கள் இல்லாதால அவங்களே கொஞ்சம் ஒரு எளிய மனிதர்கள்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கலாம். அந்த போதாமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த போதாமைகள் இருக்குங்கிறனால அந்த படத்தை நம்ம புறக்கணிச்சிட முடியாது. நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்காங்க. வழக்கமாக சொல்கிற டைலாக் தான் இதுக்கு சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. ஆக்கத்தில் குறை இருந்தால் நோக்கத்தில் குறை இல்லை என்பதால் இந்த தோழர் சேகுவராவை நாம் தோள் மேல் கை போட்டு வர இருக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.